வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 288 நாட்களாகிறது. இந்நிலையில் நேற்று சர்வதேச நீதிமன்றம் ஓர் தீர்ப்பை வழங்கியுள்ளது. அதில் வெஸ்ட் பேங்க் பகுதியில் இஸ்ரேல் ஆக்கிரமித்திருக்கும் பகுதியிலிருந்து உடனடியாக ஆக்கிரமிப்பை நீக்க வேண்டும். அங்கே ஏற்கனவே குடியமர்த்தப்பட்டிருக்கும் ஆக்கிரமிப்பு குடியேறிகள் அனைவரும் வெளியேற்றப்பட வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. அது குறித்து நாம் பேச வேண்டியது இருக்கிறது. அதே நேரம் மறுபுறம் முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையே ஒரு தொலைபேசி உரையாடல் நேற்று இரவு நிகழ்ந்துள்ளது. அது குறித்தும் நாம் பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த இதுல விஷயம் நான் ஆக்சுவலா இதுல போறதுக்கு முன்னாடி தோழர்கள்ட்ட கேட்டுட்டு இருக்க தோழர்கள்ட்ட ஒரு சின்ன தகவல் சொல்லிடணும். ஆக்சுவலா தோழர்களுக்கு முதல்ல நன்றி. ஏன்னா நேத்து வந்து நம்ம சொன்னதுக்கு அப்புறம் நீங்க நிறைய லைக் பண்ணியிருந்தீங்க. ஒரு 500 550 லைக் வரைக்கும் போயிருந்துச்சு. அதன் அதன் காரணமா எல்லாருக்கும் போய் ஒரு 4000 வியூஸ் வரைக்கும் வந்திருந்துச்சு நம்ம காணொலி. ஸோ உங்களுடைய ஆதரவு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து நாங்க நல்லா இந்த கடந்த 2 காணொலிகள்ல உங்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட அது போய் சேருது. ஸோ தொடர்ந்து அதை பண்ணுங்க. அதான் எங்களுடைய ஒரு வேண்டுகோள். இப்ப நம்ம இதுக்குள்ள போலாம், விஷயத்துக்குள்ள. தோழர், இப்போ வந்து அந்த குறிப்பிட்ட வழக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் நடந்த அந்த குறிப்பிட்ட வழக்கு வந்து பாலஸ்தீன் அத்தாரிட்டி அவங்க தொடங்குனது. அதுவும் எங்கேருந்து வந்துச்சுன்னா, நீங்க போன ஒரு ஒரு 10 20 காலனிக்கு முன்னாடி இது குறித்து நம்ம பேசும்போது சொல்லியிருந்தீங்க. இது வந்து இப்ப தொடங்கப்பட்ட வழக்கு இல்ல. பாலஸ்தீனுக்கு வந்து தனி நாட்டுக்கான உரிமை இருக்கா அப்படின்னு வந்து ஐநாவுல கேள்வி வந்தப்போ அப்ப வந்து கொண்டு வரப்பட்டது. அதை வந்து நீங்க இதுக்கு வந்து ஒரு விசாரிச்சு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி சர்வதேச நீதிமன்றத்துக்கு இது கொடுக்கப்பட்டது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த வழக்கு தான் இதுவா அப்படின்றத சொல்லுங்க. அதே போல இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்பு என்ன விதமான நன்மைகளை பாலஸ்தீனுக்கு தரும்? இல்ல இது 10ஓட 11 போயிருமா? சொல்லுங்க. அதுக்கப்புறமேல நம்ம ரஷ்யா பத்தி அப்புறம் தனியா பேசுவோம். இதனுடைய முக்கியத்துவம் ஐசிஜே உடைய இது தீர்ப்பு இல்ல. ஐ திங்க் வந்து இது அவங்களுடைய அப்சர்வேஷன்ல இருந்து அவங்க சில கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுல வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சர்வதேச விதிகளை மதிக்காம நடந்துக்குது இஸ்ரேல் அரசாங்கம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. சர்வதேச விதிகளுக்கு புறம்பா நடந்துக்குது இஸ்ரேலிய அரசாங்கம் அப்படிங்கிறத லீகலா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். இஸ்ரேலுங்கிறது ஒரு ரோக் ஸ்டேட் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். எதையும் மதிக்காத, சட்ட விதிகளை மதிக்காத ஒரு ரோக் ஸ்டேட் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இதை தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், இஸ்ரேல் வந்து ஒரு ரோக் ஸ்டேட் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, வெஸ்ட் பேங்க், காசா, ஈஸ்ட் ஜெருசலம் இந்த 3 பகுதிகளும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் அப்படிங்கிறத இந்த கோர்ட் ஆர்டர் வந்து சொல்லுது. அது வந்து ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்ட பகுதிகள் அப்படின்ட்டு. இந்த ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்ட பகுதிகள் அப்படின்னாக்க இதுல பல இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த லீகல் ஒப்பீனியனுடைய இம்ப்ளிகேஷன்ங்கிறது பல வகையில வந்து பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவானது. அதே மாதிரி இன்னும் 3வது விஷயமா வந்து அது சொல்லியிருக்கிறது என்னன்னாக்க, இந்த ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்ட பகுதிகளில் இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு அப்பத்தைட் ஸ்டேட்டா நடந்துக்குது, அப்பத்தைட் ஸ்டேட்டா வந்து ரூல் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 3 விஷயங்கள், ஒரு இனவெறி அரசாங்கமா வெஸ்ட் பேங்க், பலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்க், காசா, ஈஸ்ட் ஜெருசலம் இந்த பகுதிகளில் இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு இனவெறி அரசாங்கமா இயங்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த 3 விஷயங்களும் இந்த இந்த தீர்ப்பு பொறுத்தளவுல வந்து மிக முக்கியமான விஷயங்கள். ஸோ ஒன்று இது வந்து இது ஒரு ரோக் ஸ்டேட்டு, இன்டர்நேஷனல் விதிகளை மதிக்கல. அடுத்து இது ஆக்குப்பை பண்ணிருக்கு அப்படிங்கிறத சர்வதேச விதிகள் பிரகாரம், சர்வதேச சட்ட விதிகள் பிரகாரம் வந்து அங்கீகாரம் பண்ணிடுச்சு உலகத்தினுடைய நீதிமன்றம்.
ஸோ இது இந்த இந்த ரெண்டாவது விஷயத்தினுடைய இம்ப்ளிகேஷன் என்னன்னாக்க, இதைத்தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இது ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்ட பகுதி. அதனால ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்ட பகுதியில ஆயுதம் தாங்கிய போராட்டம் தன்னுடைய ஆக்குபேஷன் போர்சஸ்க்கு எதிராக நடத்துறதுக்கான முழுமையான உரிமை அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு சர்வதேச விதிகள் பிரகாரம், மனித உரிமை விதிகள் பிரகாரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்க்ளூடிங் லாஸ்ட் ரிசார்ட் டு ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது தான், ஆல் மீன்ஸ் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். எல்லா வகையான போராட்டங்களும் நீங்க வந்து உங்களுடைய ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக நடத்தலாம் அப்படிங்கிறது தான் சர்வதேச மனித உரிமைகள் விதி. ஸோ அந்த விதிகள் பிரகாரம் இந்த மக்கள் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்துறதுக்கான முழுமையான உரிமை உண்டு. இவங்க எந்த வகையிலையும் தீவிரவாதிகள்னு அங்கீகாரம் பண்ண முடியாத ஒரு மக்கள். ஸோ இவங்க இவ்வளவு காலம் சொல்லிட்டு இருக்கிற தீவிரவாத தாக்குதல், தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்ற எல்லாத்தையும் இந்த லீகல் ஒப்பீனியன்ங்கிறது கம்ப்ளீட்டா வந்து நல்லிஃபை பண்ணிருக்கு. அந்த சட்டத்துக்குள்ள நீங்க அந்த 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 வாதத்தை வந்து நீங்க வைக்க முடியாது லீகல் இது பிரகாரம், சட்ட விதிகள் பிரகாரம். ஸோ அதை வந்து சட்ட விதிகள் பிரகாரம் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இது வந்து ஆக்குப்பை பண்ணப்பட்ட பகுதி அப்படின்ட்டு, அபகரிக்கப்பட்ட பகுதி அப்படின்ட்டு. அதே மாதிரி இதனுடைய மூன்றாவது இம்ப்ளிகேஷன் என்னன்னா, ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்ட பகுதியினுடைய மக்கள் ஆயுதம் தங்கிய போராட்டத்தில் ஈடுபட்டு உங்களுக்கு எதிரான தாக்குதலில் ஈடுபட்டாங்கன்னா, அதை எதிர்கொள்றதுக்கு யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர் 54 பிரகாரம், 54வது விதியின் பிரகாரம் ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ்ங்கிற உரிமை எந்த நாட்டுக்கும் கிடையாது. அந்த சட்ட உரிமையை வந்து நீங்க கோரவே முடியாது. ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி இருக்கிறது உங்களால் ஆக்குப்பை பண்ணப்படுற மக்கள், இப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மக்கள். ஸோ அதனால உங்களுடைய ஆக்குபேஷன்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து உங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினா, இன்க்ளூடிங் ஆர்ம்டு ரெசிஸ்டன்ஸ், ஆயுத வழி தாக்குதல் நடத்தினா கூட அதை எதிர்த்து தாக்குதல் நடத்துறதுக்கான உரிமைய யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர் 54 பிரகாரம் எனக்கு அந்த ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ்ங்கிற உரிமை இருக்குன்னு உங்களால கோர முடியாது சர்வதேச விதிகள் பிரகாரம். நம்ம அதனால இவ்வளவு ஒரு காலம் ஒரு இதோட, அதாவது வந்து ஒரு பேச்சு வழக்குல சொல்லணும்னா, அவனை நீ அடிமைப்படுத்தினா அவன் உன்னை அடிச்சான்னா நீ வாங்கிக்கணும், திருப்பி நீ அடிக்க கூடாது. நீ திருப்பி அடிக்கிறன்னா அது சட்ட விரோதம். அதுதான் அதோட கலோக்கியலான வேர்டு. கரெக்டா சொல்றேன்னா தப்பா சொல்றேன்? அடிச்சானா திருப்பி அடிக்க கூடாதுங்கிறது கிடையாது. திருப்பி அடிக்கிறதுக்கான உரிமை இருக்குன்னு நீ கோரக்கூடாது. ஓகே. அப்ப நீ திருப்பி அடிக்கிறது வந்து அப்ப அது வந்து அவன் அடிச்சான், ம். அவன் அடிச்சான் அதனால நான் அடிச்சேன்னு நீங்க கோர முடியாது. ஓகே, ஓகே. அதை நியாயப்படுத்த முடியாது. அவன் அடிச்சான் அதனால நான் அடிச்சேன் அப்படின்னு. அதனால உங்களுடைய ஆக்குபேஷனுக்குள்ள இருக்கிறவங்க, ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்ட பகுதிக்குள்ள இருக்கிற மக்கள் அந்த ஆக்கிரமிப்பாளருக்கு எதிரான போராட்டத்துல ஈடுபடும் போது, உதாரணத்துக்கு இந்தியாவை ஆக்குப்பை பண்ணி வச்சிருந்த பிரிட்டனுக்கு எதிரான போராட்டத்தை நீங்க பண்ணும்போது, ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நீங்க பண்ணீங்கன்னா கூட உங்களை பிரிட்டனுக்கு எதிரான தாக்குதல், அதனால பிரிட்டனை காப்பாத்துறதுக்காக நான் இவங்க மேல தாக்குதல் நடத்துறேன், எனக்கு அந்த உரிமை இருக்கு அப்படின்னு நீங்க கோர முடியாது பிரிட்டன் அரசாங்கத்தினால. ஸோ இதுதான் சர்வதேச விதி. இது கலோனியலோட அடுத்த கட்டமா வந்த விதிங்கிறது இந்த விதி தான். இந்த விதி தான் இன்னைக்கு சர்வதேச விதி. இதே மாதிரி இப்ப இத கோர முடியாதுன்னா, இஸ்ரேல் அரசாங்கம் இன்னைக்கு நடத்துறதுங்கிறது சட்டவிரோதமான போர். அவங்க போர் நடத்துறதுக்கான உரிமை வந்து அவங்களுக்கு கிடையாது. சட்டவிரோதமான போர் நடத்துறாங்க. அதற்கு மேல இதே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்கு, அவங்க நடத்துற போருங்கிறது ஒரு இனப்படுகொலை அப்படிங்கிறத. அப்போ சர்வதேச விதிகள் எந்த விதிகள் பிரகாரமும் இவங்களுக்கான நியாயம்ங்கிறது, இவங்களுக்கு எந்தவித நியாயமும் கிடையாது. இவங்க பண்ற எல்லா அட்டூழியங்களுக்கும் எல்லா விதமான நியாயமும் இருக்கு. பாலஸ்தீன மக்களுக்கு இவங்களை எதிர்த்து போராடுறதுக்கு, தாக்குதல் நடத்துறதுக்கு, எல்லாத்துக்குமே. இப்ப இதைத்தான் வந்து சர்வதேச சட்ட விதிகள் பிரகாரம் உலகத்தினுடைய நீதிமன்றம் இன்னைக்கு வழங்கியிருக்கிற தீர்ப்பின் மூலமா உறுதிப்படுத்தியிருக்கு. இப்ப இதை வந்து என்போர்ஸ் பண்ணக்கூடிய மெக்கானிசம் இருக்கா, இதை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய மெக்கானிசம் வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கா இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா அது வந்து இல்லை. அது எகைன் எங்க போகணும்னாக்கா பாதுகாப்பு அவைக்கு போகணும். பாதுகாப்பு அவையில 5 நிரந்தர உறுப்பு நாடுகள், அதுல அமெரிக்காவும் ஒரு நாடு, அவங்களுக்கு அந்த வீட்டோ அதிகாரம் இருக்கு.
ஸோ அதனால அமெரிக்கா இதுவரைக்கும் வந்த சட்ட நடைமுறைகள் எது வந்ததுனாலும் இஸ்ரேலுக்கு எதிராக ஏதாவது சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டு சர்வதேச நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டு சர்வதேச விதிகள் பிரகாரம் அங்கீகரிக்கப்பட்டதா இருந்தா கூட அமெரிக்கா அதை தடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ இடையில ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் 2ஆம் முறையா தன்னுடைய தீர்ப்பை வழங்கும் போது சொன்னிச்சு, உடனடியா ரஃபாக்குள்ள போர் நடத்துறதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி. மிலிட்டேரியன் உதவிகள் போறதுக்கான முழுமையான அனுமதி கொடுக்கணும், எந்த வகையான தடையும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னிச்சு. எதையுமே பண்ணல. சர்வதேச நாடுகளுடைய அந்த பாதுகாப்பு அவைங்கிறது செயல்பட முடியாம கிடக்கு. அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியல. இதே மாதிரி தான் இதுக்கும் நடக்க போகுது. ஸோ அதனால இதனுடைய டைரக்ட் இம்ப்ளிகேஷன், அதாவது இது வந்து என்ஃபோர்ஸ் பண்றதுக்கான மெக்கானிசம் வந்து இயங்க போகுதா, இதனால பிராக்டிக்கலான பலன் வரப்போகுதான்னா அகைன் மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா அமெரிக்காங்கிற ஒரு நாடு இன்னைக்கு உலகத்தையே வந்து ஹாஸ்டேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு, நீதியை வந்து டெலிவரி பண்ண விடாம. ஸோ அதுதான் இங்க இருக்கிற யதார்த்தமான நிலை. இப்போ இது எந்த வகையில பலஸ்தீனியர்களுக்கு பலன் கொடுக்க போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அப்போ அக்டோபர் 7ஆம் தேதி அவங்க நடத்தின தாக்குதல்ங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமையின் பிரகாரம் அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு தாக்குதல் நடத்துறதுக்கு. அப்ப நடத்தின தாக்குதல்ங்கிறது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல், அது வந்து சட்ட விதிகளுக்கு புறம்பானது அப்படின்னு யாரும் வந்து சொல்ல முடியாது. அந்த மோரல் ரைட்ஸ் கிடையாது. அதே மாதிரி இப்ப நடத்துற போரு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலுக்கு பதிலடியா கொடுக்கப்படுற போரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கான உரிமை இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு கிடையாதுங்கிறது அந்த சட்ட விதிகள் சொல்லுது. ஸோ அதனால எல்லா வகையிலையும் இந்த போருங்கிறது சட்டவிரோதமான போர், இது மனித குலத்திற்கு எதிரான போர். இதுக்கு எந்த நாடுகள் உதவி பண்ணுச்சுனாலும் அந்த நாடுகளும் சட்டத்தை மதிக்காம சர்வதேச விதிகளுக்கு அடிபணியாம நடக்கிற ரோப் ஸ்டேட்டா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதான் இதனுடைய பிராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன். இது வந்து மக்கள் மத்தியில இல்ல நம்ம பேசுறதுக்கும் நம்மளுடைய நியாயங்களை சொல்றதுக்கும் ஒரு வலுவான பின்னணியா இருக்கு. சர்வதேச அரங்குல சர்வதேசத்தினுடைய நீதிமன்றம் அங்கீகரிச்ச ஒரு ஒரு விஷயமா வந்து நம்மளால பேச முடியும். ஆக்சுவலா இதே வார்த்தையை வந்து நீங்க வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து இந்த பாலஸ்தீன் போர் தொடங்கினப்போ இந்த சேனல் வந்து டிராவலுக்காக நான் தொடங்கின அந்த சேனல்ல முதல் முறை அரசியல் நம்ம பேசுனது அந்த முதல் காணொலியில நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த ஹமாஸ் நடத்தின தாக்குதல் வந்து இவங்க தீவிரவாத தாக்குதல்னு சொல்றாங்க, கிடையவே கிடையாது. அது தாக்குதல் நடத்துறதுக்கு ஹமாஸுக்கு முழு உரிமை இருக்கு அப்படின்றத சொன்னீங்க. அது இத்தனை மாசம் 9 மாசம் கழிச்சு சர்வதேச நீதிமன்றமும் அதுதான் சொல்லியிருக்கு. இது மற்ற யாரும் தமிழ் சேனல்கள்ல சொன்னாங்களா தெரியாது, சர்வதேச அளவுல அது யாரும் அழுத்தி பேசினாங்களா தெரியாது. நம்ம தான் அதை முதல்ல நீங்க தான் முதல்ல அழுத்தி சொன்னீங்க, அதாங்க நடந்திருக்கு. அப்போ இன்னொரு விஷயத்த நம்ம தோழர்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கலாம், தோழர்கள் எல்லாருக்கிட்டையும் தாராளமா போய் சொல்லலாம். ஹமாஸ் அப்படிங்கிறது தீவிரவாத அமைப்பு அப்படின்னு யாராவது சொன்னா இப்ப நீங்க தெளிவா சொல்லலாம், அது தீவிரவாத அமைப்பு கிடையாது, அது தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்றதுக்கு உருவாக்கப்பட்ட அமைப்பு நீங்க தைரியமா சொல்லலாம். அதுதான் வந்து கோர்ட் சொல்லியிருக்கதா நான் பாக்குறேன். கரெக்டா தோழர்? ஆமா, கிட்டத்தட்ட உண்மைதான். அது அதுதான் சரி. நேரடியா சொல்லலைனாலும் அதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் வந்து இவங்க வந்து இதை ட்விஸ்ட் பண்றதுக்கான அடிப்படையா இருக்கிறது என்னன்னா, ஹமாஸ் வந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படை மீது தாக்குதல் நடத்தலாம், போலீஸ் படை மீது தாக்குதல் நடத்தலாம், ஆனா வந்து நான் கம்பாட்டன்ட் சிவிலியன் மீது தாக்குதல் நடத்தினது தீவிரவாத செயல் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் வந்து வைக்கிறாங்க எல்லாருமே. அது ஒரு வகையில வந்து ஏற்றுக்கொண்டாலும் இன்னொரு வகையில ஒரு ஆக்குபேஷனுக்கு உதவி பண்ணக்கூடிய மக்களும் வந்து அந்த நாட்டினுடைய அந்த தவறுக்கு உடந்தையா இருக்கக்கூடியவர்கள். அந்த வகையில வந்து அவங்கள வந்து நம்ம நார்மல் சிவிலியனா பார்க்க முடியாது. இதையும் வந்து நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம், அவங்கள நார்மல் சிவிலியனா பார்க்க முடியாது. அதை விட ஒருபடி மேல போய் இஸ்ரேல்ல இருக்கிற 18 வயசுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் கட்டாயமா இராணுவத்துல பணியாற்றுறதுக்கான சட்ட நடைமுறை இருக்கு. அப்படிங்கிறப்போ 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் இராணுவத்து கூட வந்து அவங்க தொடர்புல இருக்கக்கூடியவர்கள் தான். அவங்க இராணுவத்துக்காக இயங்கக்கூடிய இராணுவ துருப்புகள் தான். அவங்க வந்து ரிசர்விஸ்டா இருக்கலாம், ஆனா இராணுவத்தினுடைய உறுப்பா தான் இருக்கிறாங்க. அவங்களும் போருக்கு வராங்க. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மீதான தாக்குதல்ங்கிறது இஸ்ரேலை பொறுத்தளவுல
லெஜிட்டிமேட்டான தாக்குதல் தான். அது வந்து பொதுமக்கள் மீதான தாக்குதலாகவும் பார்க்க முடியாது. ஸோ இப்போ இப்படி வாதங்கள் நம்ம வைக்கிறதுக்கு, பொலிட்டிக்கலான வாதங்கள் வைக்கிறதுக்கு எல்லா வகையான லாஜிக்கும் இருக்கு, சட்ட விதிகளும் இருக்கு. ஆனா என்னன்னா அதை பிளண்டா வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க எல்லாம் பொதுமக்கள், அவங்க ராணுவம் கிடையாது, அவங்கள தாக்குனதுங்கிறது தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறாங்க. இப்ப இதுல பல பொதுமக்கள், பல ராணுவ துருப்புகள் வந்து இறந்து போனது இஸ்ரேல் தரப்பினால தாக்குதல் நடத்தப்பட்டு இறந்து போனதா ஹாரட் பத்திரிகையும் சொல்லிடுச்சு. மீதி இருந்தவர்கள் இறந்து போனதுல ஒரு ஒரு 50% கிராஸ் ஃபயர்ல, இந்த சண்டையில வந்து கிராஸ் ஃபயர்ல இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீதி இருக்கிற 50% பேர்ல பெரும்பாலானவர்கள் இந்த மிலிட்டரி ஏஜுக்கு உட்பட்டவர்கள். இப்போ அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சிவிலியன் கேசுவலிட்டிங்கிறது வெரி வெரி மினிமல். ஹமாஸ் நடத்த அந்த அக்டோபர் 7 தாக்குதல்ல சிவிலியன் கேசுவலிட்டிஸ்ங்கிறது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் வந்து கேசுவலிட்டிஸ் நடந்திருக்கு. மற்ற எல்லாருமே லெஜிட்டிமேட்டா வாதம், அரசியல் வாத பிரகாரம் லெஜிட்டிமேட்டான டார்கெட்டுன்னு நம்ம சொல்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு. ஓகே ஓகே தோழர். நம்ம இப்படி இதுல இருந்து கொஞ்சம் ரஷ்யா பக்கம் வரணும். ஒரு எப்படி சொல்றது, அந்த கேள்வியே வந்து ரொம்ப ஒரு இதா தான் இருக்கும், கான்ட்ரடிக்ஷனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கேட்டுறேன். நான் ஒருத்தர்ட்ட பேசிட்டு இருந்தப்போ, ஆக்சுவலா ஒரு அரசு ரீதியான துறைகள்ல இருக்கக்கூடிய டிப்ளோமேட்ஸ் தரப்புல இருக்கக்கூடிய ஒரு தரப்புல இருந்து அவங்க கூட தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு நண்பர் சொன்னது என்னன்னா, ரஷ்யா உக்ரைன் போர் நின்னாதாங்க வந்து பாலஸ்தீன் காசா போர் நிக்கும். அது வரைக்கும் இது நிக்காதுங்க, போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இவரு சொன்னது சரியான வாதத்துல தான் சொல்லியிருக்காரா? இல்ல இத நம்ம எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது? நான் இத எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அவர் சொன்னதோட அர்த்தம் என்ன, ரஷ்யா, உக்ரைன் போர் நின்றுச்சுன்னா, அங்க வந்து யூரோப்பு, அமெரிக்கா இவங்களுடைய ஆதிக்கம் குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க பலவீனமாயிருவாங்க. அப்போ ரஷ்யா வந்து இன்னும் ஃபோர்ஸா வந்து உள்ள இறங்கி, நான் சொல்றத கேளுங்க. நீங்கலாம் குளோஸ் பண்ணிட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி, இ இது இந்த வார நிப்பாட்டி வைக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல வேற ஏதாவது அர்த்தத்துல இத சொல்லியிருக்காங்களா? இத எப்படி புரிஞ்சுக்கிறது? அஹ் நீங்க குளோபல் பாலிடிக்ஸ், குளோபல் ஜியோ பொலிட்டிக்ஸை பொறுத்தளவுல பல்வேறு மாற்றங்கள் நடக்குது. பல்வேறு மாற்றங்கள்ல ஒரு மிக முக்கியமான மாற்றம்ங்கிறது யுக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவுடைய அந்த எஸ்எம் ஆபரேஷன். ஸோ அதே மாதிரியான ஒரு லாங் ஸ்டாண்டிங் பிரச்சனையா இருக்கிற பாலஸ்தீன் மக்களுக்கான பிரச்சனை, அந்த பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் இருக்கிற அந்த பிரச்சனைங்கிறது நீண்ட காலமா தீர்க்கப்படாத பிரச்சனை. இப்ப இது எல்லாமே வந்து இந்த சமகாலத்துல நடக்கிறதுங்கிறது நீங்க ப்ராடர் வியூல வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த மாற்றம் வந்து உலக மாற்றம் நடக்குது, அதனுடைய விளைவுகள் வந்து எல்லா பக்கமும் வந்து எதிரொலிக்குது அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய அர்த்தம். ஆனா இதுக்கும் அதுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கா அப்படின்னா அப்படி நம்ம பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒருவேளை வந்து யுக்ரைன் போர் நின்றுச்சுன்னாக்க காசா போர் நின்றுடும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. அதே நேரத்துல காசா போர் நின்றுடுச்சுன்னா யுக்ரைன் போர் நின்றுடும் அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியாது. இப்ப இந்த ஒரு போர்ல வந்து பவர் ஷிஃப்ட் வந்து நடந்துருமா அப்படின்னா, நீங்க குளோபல் பவர் ஷிஃப்ட்ங்கிறது இந்த ஒரு போர்ல வந்து முடிவுறாது. இது ஒரு லாங் ப்ராசஸ். இந்த ஜியோபொலிட்டிக்கல் மாற்றம்ங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ். அது லாங் ப்ராசஸினுடைய விளைவுகள் தான் இப்ப அந்த போர்கள் வந்து நம்ம பார்க்கிறோம். எங்கெங்கெல்லாம் வந்து அந்த முரண்பாடுகள் கூர்மையடையுதோ அங்கெல்லாம் போர் வந்து உருவாகுது. இப்போ இந்த இந்த ஜியோபொலிட்டிக்கல் மாற்றம்ங்கிறது பல்வேறு அடிப்படைகள் இருக்கு. இப்ப இந்த ஜியோபொலிட்டிக்கல் மாற்றம் நடக்கிறதுல இப்ப இந்த கான்ஃபிளிக்ட் அரைஸ் ஆகிறதுக்கான அடிப்படைகள் வந்து ரொம்ப ரொம்ப கோரான அடிப்படைகள் இருக்கு. அந்த கோரான அடிப்படைகளின் பின்னணியில தான் வந்து இந்த கான்ஃபிளிக்ஸ் வந்து வெடிச்சிட்டு இருக்கு எல்லா பக்கமும். இந்த அடிப்படை பின்னணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருந்தோம். அதுல வந்து இந்த யூரேஷியன் கான்டினென்ட் வேர்ல்டு ஐலாண்ட் தியரி, மெக்கண்டருடைய ஜியோபொலிட்டிக்கல் தியரியை பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதற்கான அந்த மாற்றம்ங்கிறது நடக்குது இன்னைக்கு. யூரேஷியன் கான்டினென்டோடைய பவர் ஹவுசஸ், அது எக்கனாமிக் பவர் ஹவுசஸா இருக்கலாம், இல்ல மிலிட்ரி பவர் ஹவுசஸா இருக்கலாம், இல்ல ரிசோர்சஸ்ல வந்து ரிச்சா இருக்கிற நாடுகளா இருக்கலாம். இப்போ இவங்க எல்லாரும், அது மட்டும் இல்ல மக்கள் தொகையில மிகப்பெரிய நிலப்பரப்பா இருக்கலாம். இப்போ மார்க்கெட்ல இருந்து எல்லாமே வந்து இங்கதான் மையம் கொண்டிருக்கு. இப்போ அடுத்த 100 ஆண்டுகள்ங்கிறது இந்த மையத்தில இருந்து தான் வந்து அடுத்த ஜியோ பொலிட்டிக்கல் மாற்றம்ங்கிறதும் உலக ஆதிக்கம்ங்கிறதும் இல்ல உலகத்தினுடைய
இனிமே அது ஆதிக்கமா வருமா எனக்கு நான் சொல்ல முடியாது. உலகத்தினுடைய மையமா இருக்க போறதுங்கிறது இந்த யூரேஷியன் கான்டினென்ட் தான். அதுல குறிப்பா வந்து ஏசியன் கான்டினென்ட் தான். இந்த ஏசியன் கான்டினென்ட்ங்கிறது மிக முக்கியமான நிலப்பரப்பா வந்து அடுத்த நூறாண்டுகளுக்கு இருக்க போற நிலப்பரப்பு. இதுல நான் பல விஷயங்களை சொல்லலாம். ஏன் வந்து ஏசியன் கான்டினென்ட்ங்கிறது அடுத்த நூற்றாண்டுக்கான நிலப்பரப்பா இருக்க போகுது அப்படின்ட்டு. ஒண்ணு மக்கள் தொகை. இந்தியா போன்ற நாடு, இந்தியா வந்து உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. சைனா 2ஆம் இடத்துல இருக்கு. சமீபத்துலதான் இந்தியா முதல் இடத்துக்கு வந்துச்சு. சைனா வந்து மனித வளத்துல பெரிய நாடு மட்டும் இல்ல, அது வந்து பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய நாடா வளர்ந்திருக்கு. அதே போல அதனுடைய மிலிட்டரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ங்கிறது பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அமெரிக்காவை காம்படிட் பண்ணக்கூடிய டைரக்ட் ரைவல்னாக்கா சைனா தான். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இன்னொரு நாடு. அதே போல மக்கள் தொகையிலையும் பொருளாதாரத்திலையும் அடுத்த கட்ட வளர்ச்சியில மிக முக்கியமான நாடா இருக்கிறது இந்தோனேஷியா. அதே போல மலேசியா, இப்போ ஈரான், அரபு நாடுகளுடைய வளம், எண்ணெய் வளங்கள், அந்த நாடுகளுடைய தொழில் வளர்ச்சி. இப்போ இது எல்லாமே இதுல இன்னும் பல நாடுகள் நம்ம வந்து விடுபட்டு இருக்கலாம். தாய்லாந்து போன்ற நாடுகள், மியான்மர் போன்ற நாடுகள், இதெல்லாம் வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியினுடைய மையம். ஸோ எல்லாத்துலேயுமே இது வந்து மையமா இருக்கு. ஹியூமன் ரிசோர்சஸ்லையும் சரி, வளர்ச்சியிலையும் சரி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்லையும் சரி, கிரீன் எனர்ஜிலையும் சரி, ரிசோர்சஸ்லையும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து இதெல்லாம் வந்து மிகப்பெரிய நாடுகளா வந்து மாறி இருக்கிறாங்க. ஸோ இந்த மக்கள் தொகை பெருக்கம்ங்கிறது ஒரு பிரதான காரணமா இருந்ததுனாலும், இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 50 ஆண்டுகள், 60, 70 ஆண்டுகளுக்கு பிறகு காலனியத்துவத்திலிருந்து விடுபட்ட இந்த நாடுகள்ங்கிறவங்க இன்னைக்கு வளர்ச்சியினுடைய மையத்துல இருக்கிறாங்க. அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி வந்து நகர்றாங்க. இப்ப இவங்க தான் வந்து இந்த உலகத்தினுடைய அடுத்த 100 ஆண்டுகளுக்கான பவர் ஹவுஸஸா இருக்க போறாங்க. இப்போ இந்த இந்த இத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட ஒரு 400, 500 ஆண்டு காலம் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்த மேற்குலக நாடுகள், குறிப்பா மேற்கு ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காங்கிற ஒற்றை நாடும், அமெரிக்கா, கனடா, இவங்கெல்லாம் வந்து அந்த கான்டினென்ட்டினுடைய அடுத்த பரப்புல இருந்த நாடுகள். அந்த நாடுகள் இந்த கடந்த 500 ஆண்டு தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க, ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த அடுத்த நூற்றாண்டினுடைய மையமா இந்த ஏசியன் கான்டினென்ட்ல இருக்கிற நாடுகள் வந்து வர்றதுங்கிறது மிகப்பெரிய த்ரெட்டா பாக்குறாங்க அவங்க எல்லாருமே. ஸோ அந்த பின்னணியில தான் வந்து அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில வந்து ஈடுபடுறாங்க அவங்க. ஸோ இப்போ அதைத்தான் வந்து மையமா வச்சுதான் வந்து அவங்க ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலுக்கு அமெரிக்கா கூட இணைந்து போறாங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்டுக்காக அமெரிக்கா கூட இணைந்து போறாங்க. அது எதற்காகனா, அடுத்த 100 ஆண்டுகளினுடைய ஆதிக்கம்ங்கிறது அமெரிக்காவை மையமா வச்சுதான் இவங்களால போக முடியுங்கிறதுக்காக தான் அவங்க கூட அவங்க போறாங்க. இல்லைன்னா இவங்களுடைய சொந்த செக்யூரிட்டி, சொந்த பொருளாதாரத்தை வந்து அடகு வச்சுட்டு அமெரிக்கா கூட போய் தங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திக்கவே போக மாட்டாங்க. அப்போ போறாங்கன்னா அந்த திட்டமிடலோட தான் வந்து இவங்க இணைந்து இயங்குறாங்க. இதுல ஜெர்மனிங்கிறது ஒரு மிகப்பெரிய பவர் ஹவுஸ், எக்கனாமிக் பவர் ஹவுஸ், அமெரிக்காவுக்கு நேரடியான காம்படிட்டரு. ஆனா ஜெர்மனியோடைய பாதிப்புங்கிறது, இந்த போர்னால ஏற்பட்ட பாதிப்புங்கிறது பெரிய அளவுக்குள்ளான பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்கு ஜெர்மனி. இப்ப ஜெர்மனி இவ்வளவு பெரிய பாதிப்பை சந்திச்சதுக்கு அப்புறம் ஏன் வந்து இந்த 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 பாலிசியில எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல? ஏன் தன்னுடைய செக்யூரிட்டி எவ்வளவு சீரியஸான ஒரு சிக்கல்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு? ஏன்னா ஜெர்மனியில இப்போ மிசைல்ஸை கொண்டு வந்து அமெரிக்கா வச்சிருக்கு. அதற்கு பதிலடியா ரஷ்யா ஜெர்மனியை நோக்கி தன்னுடைய மிசைல்ஸை வந்து டிப்ளாய் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ரிஸ்க் வந்து ஏன் எடுக்குதுன்னா, இப்ப இது வெறுமனே ரஷ்யாவுக்கு எதிரான போரா வந்து அவங்க நடத்துறாங்களா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு எதிராக போரை நடத்துறதுக்கு இவ்வளவு ரிசோர்சஸை வந்து அவங்க போட வேண்டிய அவசியம் கிடையாது. இவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டிய, செக்யூரிட்டி ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கடந்த 40 ஆண்டுகள்ல ரஷ்யா இவங்க கூட இணைந்து செயல்படுறதுக்கு தயாரா இருந்த ஒரு நாடு. அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு கிடையாது. அது இன்னைக்கு ஒரு அலிகாக்கி கண்ட்ரி. இன்னும் சொல்ல போனா கேபிட்டலிஸ்ட், மேற்கத்திய நாடுகள் மாதிரியான ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி தான் ரஷ்யாவும்.
அப்படி இருக்கிற நாட்டை ஏன் வந்து இவ்வளவு எதிரியா வந்து அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. எந்த வகையிலயும் அவங்களுக்கா ரஷ்யாங்கிறது த்ரெட் கிடையாது. ஆனா த்ரெட்டா வந்து கட்டமைக்கிறாங்க. இப்ப அதனுடைய மையம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த யுரேஷியன் கான்டினென்ட் அவங்க எல்லாருமே தங்களுக்கு தங்களுடைய அடுத்த நூறாண்டுகளுக்கான ஆதிக்கத்தை வந்து மாற்றத்துக்கான முயற்சியில ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க தான் இந்த நூறாண்டுகளுக்கான திட்டமா வந்து இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இப்ப இதுல ஏன் வந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் மேற்குலக நாடுகளும் குறிப்பா அமெரிக்கா, பிரிட்டன், அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளும் இவ்வளவு மூர்க்கம் காட்டுறாங்க, இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பல காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட்ங்கிறது பவர் ஷிஃப்ட பண்ணும். குளோபல் பவர்ல வந்து மிகப்பெரிய ஷிஃப்டை ஏற்படுத்தும். அமெரிக்கா ஹிஜோமனிக் இன்ட்ரெஸ்டா அமெரிக்கா ஹிஜோமனிக் பவரா உலகத்தை வளம் வர முடியாது. அது டாலர் டாமினன்ஸை கம்ப்ளீட்டா காலி பண்ணும். டாலர் டாமினன்ஸ் போயிடுச்சுன்னா அமெரிக்கா தொடர்ந்து வந்து தன்னுடைய போரை வந்து விரிவுபடுத்தி எல்லா பகுதியிலையும் அடக்குமுறைக்கு உள்ளாக்க முடியாது. ஸோ அமெரிக்கா உள்ளாக்க முடியலன்னா இந்த எதிரணி, அதாவது இந்த யுரேஷியன் கான்டினென்ட்டோட மையத்துல இருக்கிற எதிரணி பலமானதா மாறிட்டு இருக்கு இந்த சமகாலத்துல, பொருளாதார பலமாவும் பலசாலிகளாகவும் மாறிட்டு இருக்கிற இந்த சமயத்துல இவங்க தொடர்ந்து வந்து எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ண முடியாது. அதாவது ஏமாத்தி வளங்களை வந்து கொள்ளையடிக்க முடியாது. குறைந்த விலையிலேயே லேபரை வந்து எடுக்க முடியாது. குறைந்த விலையில வளங்களை சுரண்ட முடியாது. அடுத்தவங்களை மிரட்டி வளங்களை சுரண்ட முடியாது. ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல முழுக்க வந்து தங்களுடைய நியோ காலனிஸா வச்சுக்கிட்டு வளங்களை சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல அப்படியெல்லாம் பண்ண முடியலன்னா அமெரிக்கா மட்டும் பாதிப்புக்குள்ளாகாது. அவங்களுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருந்துகிட்டு உலகத்தை சுரண்டிக்கிட்டு இருக்கிற ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகளும் பாதிப்புக்குள்ளாகும். ஏன்னா அவங்களும் வளத்தை வந்து சுரண்ட முடியாது. அவங்க வளத்தை சுரண்ட முடியலன்னா அவங்களுடைய முதலாளிகள் லாபம் சம்பாதிக்க முடியாது. முதலாளிகள் லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் வந்து முதலாளித்துவத்தினுடைய அடிப்படை. நியோ கேபிட்டலிசத்தினுடைய அடிப்படையே வந்து முதலாளிகள் லாபத்தை வந்து கூட்டிக்கிட்டே போறதுதான். அப்போ முதலாளிகள் வந்து பெரிய அளவுக்கு லாபத்தை கொளிக்க முடியாது. அப்போ முதலாளிகள் லாபம் கொளிக்கிறதுக்கு அடிப்படையா இந்த இந்த கட்டமைப்பே அதுக்கு தான் இருக்குதுன்னா அப்ப விலையை வந்து உயர்த்த வேண்டியிருக்கும். இப்போ விலையை உயர்த்தினாங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகும், பணவீக்கம் வந்து அதிகமாகும், பொருட்களுடைய விலைகள் வந்து அதிகமாகும். அப்போ மக்களுடைய வாழ்க்கை முறைங்கிறது மிகப்பெரிய பஞ்சத்துக்குள்ளாக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அவங்களுக்கு உணவுப் பொருட்கள் வந்து உற்பத்தி பண்ண முடியாது. ஏன்னா அந்த நாட்டினுடைய சீதோசன நிலைங்கிறது உணவு உற்பத்திக்கு ஏற்றது கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட உணவு உற்பத்தியிலிருந்து அவங்களுடைய ரா மெட்டீரியல்ல இருந்து எல்லாமே அவங்க வந்து நம்பி இருக்கிறது குளோபல் சவுத்தை நம்பி இருக்கிறாங்க. அப்போ இந்த குளோபல் சவுத்துல இருக்கிற பவர்ஸ், இந்த யூரேஷியன் மையத்துல இருக்கிற பவர்ஸ் தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து பொலிட்டிக்கல் ஆதிக்கத்தை உலகத்துல வந்து நிலைநிறுத்திட்டாங்க. பொலிட்டிக்கலி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாடுகளா வந்துட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த எக்ஸ்பிளாய்டேஷன் 500 ஆண்டுகள் பண்ண எக்ஸ்பிளாய்டேஷனை வந்து அவங்க வந்து தொடர்ந்து பண்ண முடியாது. தொடர்ந்து பண்ண முடியாதுன்னா அவங்களுடைய முதலாளிகள் வந்து லாபத்தை சம்பாதிக்க முடியாது. இந்த 500 ஆண்டுகள் உலகத்தை சுரண்டி லைஃப் ஸ்டைலை உயர்த்திக்கிட்டு பணக்கார நாடுகள், சிவிலைஸ்டு கண்ட்ரிஸ் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பெரிய அளவுக்கு உயர்த்திக்கிட்டது, வளர்ச்சிகளை ஏற்படுத்திக்கிட்டது, தொழில் வளத்தை வந்து பெருக்குனது, தொழிற்சாலைகள் வளர்ச்சியை வந்து பெருக்குனது, ஹைடெக் இண்டஸ்ட்ரியினுடைய வளர்ச்சியை பெருக்குனது, இது எல்லாத்தையும் வந்து தொடர்ந்து வந்து அவங்க ஈடுபட பண்ண முடியாது. இப்போ அந்த இடத்துல இது வந்து ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் ஆகுது. அதுலதான் வந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தங்களுடைய செக்யூரிட்டியை ரிஸ்க் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துலதான் இது ரஷ்யாவுக்கு எதிரான போரா மட்டுமே வந்து கட்டமைப்பு பண்ண முயற்சிங்கிறது அதனுடைய ரைவல் ஃபோர்ஸஸா இருக்கிற இந்த யுரேஷியன் கான்டினென்டனுடைய பவர்ஸ்க்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஏன் வந்து இவ்வளவு மூர்க்கத்தனமா
ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இணைந்து போய் சண்டைக்கு போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது மிக முக்கியமான கேள்வியா எழுது. இப்போ இவங்க பாக்குறாங்க, இப்ப இது ரஷ்யாவுக்கு எதிரான போர் கிடையாது, இது ஒட்டுமொத்த ஏசியன் பவர்ஸ்க்கு எதிரான போர் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த சைனாங்கிற நாடு ரஷ்யாவுக்கு முழுமையான உதவி பண்ணுது. இப்போ இது யாருக்காக பெரிய அளவுக்கு இவங்க தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, சைனாவுக்கு எதிராக தயாராகிட்டு இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி ரஷ்யாங்கிற நாடு இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறத அனுமதிக்க கூடாதுங்கிறதுக்காக ரஷ்யா போருக்கு கொண்டு வராங்க. ஸோ இந்த இந்த அச்சுறுத்தலை கொடுக்கறதுக்காக ரஷ்யாவுக்குள்ள இந்த சிக்கலை உருவாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. இதை புரிஞ்சுகிட்ட சைனா என்ன பண்ணுதுன்னா, ரஷ்யா விழுந்துச்சுன்னா இவங்க அடுத்து நம்ம கிட்ட தான் வருவாங்க. ஸோ அதனால இங்கே ஸ்டாப் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து தான் இயங்க முடியும் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்களுக்குள்ள காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை உருவாக்குறாங்க. ஸோ இப்போ இந்த இந்த எதிர் ஸ்ட்ராட்டஜிங்கிறது இது எதை நோக்கி வருதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால இவங்களுக்குள்ள உடன்பாடுகளை உருவாக்கிக்கிட்டு இவங்க எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தை எதிரணி உருவாக்குது. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இவங்க வடிவமைச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ யுக்ரைன்ல போர் ஆரம்பிச்சு யுக்ரைன்ல முழு பலத்தை செலுத்தி போர் நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இவங்களுடைய போர் செயல்பாட்டை முழுமையடை விடாம பெரிய அளவுக்கு இவங்க அந்த அந்த இதுல வெற்றியடை விடாம தடுக்கிறதுக்கான ஒரு மாற்று ஏற்பாடா கூட பலஸ்தீன் பிரச்சனை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கலாம். அந்த அக்டோபர் 7 தாக்குதல் நடைபெற்றிருக்கலாம். இல்ல இந்த உலக ஒழுங்கு மாற்றம் உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் சரியான நேரம். 75 ஆண்டுகளா நீதி கிடைக்காத நமக்கான தீர்வை இந்த நேரத்துலதான் பெற முடியும் அப்படிங்கிற பின்னணியில இண்டிஜினியஸ் ஃபேக்ஷன்ஸ், பலஸ்தீன்ல இருக்கிற இண்டிஜினியஸ் ஃபேக்ஷன்ஸ் இந்த தாக்குதலை நடத்திருக்கலாம். நடத்தினதுக்கு அப்புறம் இந்த பவர்ஸ் இதுதான் சரியான நேரம், இப்ப இந்த டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அவசியமானது, அதனால இந்த சக்திகளுக்கு நம்ம உதவி பண்ணி இந்த போரை உடனடியா முடிக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது, இதற்கான தீர்வை எட்டுற வரைக்கும் இந்த போரை தொடரணும் அப்படிங்கிற இடத்துல ஒரு எதிரி சக்தியை வீழ்த்துறதுக்கான ஒரு களமா இதை பயன்படுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அந்த வகையில பெப்பே எஸ்கோபார் இதை பத்தி எழுதும்போது, இந்த அக்டோபர் 7 தாக்குதல் நடந்த உடனே எழுதும்போது அவர் சொல்லியிருந்தாரு, இது ஈரான் ரஷ்யா இரண்டும் இணைந்து ஏற்பாடு பண்ண ஒரு தாக்குதல் நிகழ்வா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இதுல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ அதுவும் நம்ம மறுக்க முடியாது, ஏன்னா இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் நலன் சார்ந்து இங்க இயங்குது. அதே நேரத்துல இந்த பிரச்சனைகளையும் நம்ம தீர்க்க வேண்டிய இடத்துல சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. ஸோ அந்த இடத்துல இது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இப்ப இந்த போர் ஆரம்பிச்சிருக்கு, அவங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ் தோல்வி அடைஞ்சிருக்கு. மேற்கத்திய நாடுகளுடைய ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் ரஷ்யாவை தனிமைப்படுத்த முடியல, சைனாவையும் ரஷ்யாவையும் ஒன்றிணையாம பாத்துக்க முடியல. அதே நேரத்துல பல எதிரிகளை ஒன்று சேர விட்டுட்டாங்க இந்த போர்ல, அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்கு. அதை மாற்றுறதுக்கான முயற்சியில தான் ட்ரம்ப்னுடைய அடுத்த அடுத்த ஆட்சிங்கிறது இருக்க போகுதுங்கிறத ட்ரம்ப் வெளிப்படுத்துறாரு. கிட்டத்தட்ட அவர் தான் வின் பண்ற மாதிரி இருக்கிறாரு. அதற்காகவே அவர் ஜேடி வேன்ஸுங்கிற துணை அதிபரையும் தேர்வு பண்ணியிருக்கிறாரு அவருக்காக அவரோட ரன் பண்றதுக்கு. இப்ப அவங்களுடைய திட்டமிடல் என்னவா இருக்குதுன்னா, ரஷ்யா கூட இந்த போரை தீவிரப்படுத்த வேணாம், அதே நேரத்துல சீனாவுக்கு எதிரான போருக்கு தீவிரமாகணும் அப்படிங்கிற திசை நோக்கி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அவங்க வடிவமைக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் என்னன்னா அவங்களுக்குள்ள ஆதிக்கம் செலுத்துறதுக்காக இந்த போரை எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுல வேறுபாடுகள் இருக்கு. ஆனா ரெண்டு பேருக்கும் ஆதிக்கம் செலுத்துறதுல எந்த வேறுபாடும் கிடையாது. ஸோ அமெரிக்காவை பொறுத்தளவுல ஆதிக்கம் செலுத்தணும், மேற்கத்திய நாடுகளை பொறுத்தளவுல, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை பொறுத்தளவுல அந்த ஆதிக்கத்தின் மூலமா தன்னுடைய ஆதிக்கத்தையும் நிலைநிறுத்திக்கணும். இதற்கு எதிரான வேற அணி உருவாயிடக்கூடாது. ஸோ அந்த இடத்துலதான் இவங்க எல்லாருமா சேர்ந்து அதுக்கு எதிரான திட்டங்களை வடிவமைச்சு கொண்டு வராங்க. ஸோ இப்ப இதுல யுக்ரைனோட போர் உடனே நின்றுமானா, ஏன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அவங்க நினைச்ச மாதிரி சூழல் இல்லை, அதனால அந்த போர் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
ஸோ அதனால அது நீடிச்சுக்கிட்டே போகும். அதே மாதிரி காசா போர் நீடிச்சுக்கிட்டே போகுமானா இங்க இருக்கிற கள சூழல்ங்கிறது வேறையா இருக்கு. குறிப்பா நேத்து டெல்லவீவுக்குள்ள எமன் அன்சாருல்லா அமைப்பு தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் இங்க கள சூழல் கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. ஏன்னா இது இன்னுமே இந்த ப்ரெஷர் ரொம்ப மோசமா தான் போகக்கூடிய சூழல் இருக்கு. அதனால இவங்க போருக்கு போவாங்களா இல்ல அமைதி பேச்சுவார்த்தையின் மூலமா தீர்வுக்கு வருவாங்களாங்கிறத இனிமே தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு சப்ஸ்டான்சியலான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்வா எமன் அன்சாருல்லா அமைப்பினுடைய டெல்லவீவ் தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ அதனால இதுல மாற்றம் அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல நெத்தன்யாகு சொன்ன மாதிரி அடுத்த 10 வருஷங்கள் நீடிக்கும் இந்த போர் அப்படின்னு சொன்ன மாதிரி நீடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அதனால இது எந்த போர் எப்ப நிற்கும்னு நமக்கு தெரியல. ஒரு வகையில ஜியோபொலிட்டிக்ஸ்ல எல்லாமே தொடர்புடையது. அதே நேரத்துல இது நேரடியா தொடர்புடையதா என்னங்கிறத நம்மளால உறுதிப்படுத்த முடியாது. அதனால அது நின்னுச்சா அது நின்னா இது நின்னுடுமா இல்ல இது நின்னா அது நின்னுடுமான்னா அந்த மாதிரி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இது இந்த பிரச்சனையினுடைய இந்த இந்த பிரச்சனையினோட மட்டுமே இந்த மாற்றம் நடக்க போறது இல்ல. இது ஒரு அடிப்படையான மாற்றம். அதுதான் நான் சொன்னதுல இந்த அடிப்படை மாற்றத்தினுடைய காரணமே இந்த 500 ஆண்டு ஆதிக்கம் நிறைவுக்கு வருதுங்கிறது தான். இப்ப இந்த 500 ஆண்டு ஆதிக்கம் நிறைவுக்கு வருதுங்கிறத அவ்வளவு சீக்கிரம் அனுமதிக்க மாட்டாங்க. அந்த அனுமதிக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க எடுக்கிற முயற்சிகளினுடைய எதிர்விளைவுகள் கான்ஃபிளிக்டா உருவாகுது. ஸோ அது இந்த கான்ஃபிளிக்ஸோட கண்டிப்பா நிக்காது. இது தொடர்ந்து கான்ஃபிளிக்ஸ்களை மீண்டும் மீண்டும் உருவாக்கும். அன்லஸ் அன்டில் அவங்க ரியாலிட்டியை உணர்ந்துட்டு இந்த மாற்றத்தை நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது, தடுக்க முடியாது. அதனால இந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை வடிவமைச்சுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ற வரைக்கும் இந்த கான்ஃபிளிக்ஸ்களை உலகத்துல தடுக்கவே முடியாது. இது தொடர்ந்து இடம்பெறும். ஸோ அதனால இது ஒரு நீண்ட ப்ராசஸ். 10 ஆண்டுகள் ஆகலாம், 20 ஆண்டுகள் ஆகலாம். ஆனா இந்த ப்ராசஸ்ங்கிறது இது இரண்டு எதிரணிகள் அவங்க இதை எப்படி அணுகுறாங்க, அடுத்த கட்டமா இதை எப்படி அவங்க நகர்த்துறாங்கிறத பொறுத்துதான் இந்த மாற்றங்கள் ஸ்மூத்தான மாற்றமா நடக்குமா இல்ல வயலண்ட் மாற்றமா நடக்குமான்னு தெரியும். ஆனா இன்றைய சூழல்ல இவங்க வச்சிருக்கிற ஸ்ட்ராட்டஜிங்கிறது வயலண்ட் மாற்றம் தான் இங்க இவங்க டேபிள்ல இருக்கு. ஸோ அதனுடைய விளைவு தான் யுக்ரைன்ல போர் வெடிச்சிருக்கு. அதனுடைய விளைவு தான் காசால போர் வெடிச்சிருக்கு. அதனுடைய விளைவு தான் அடுத்து பிலிப்பைன்ஸ்லயும் தாய்வான்லயும் போர் வெடிக்க போகுது. அதற்கு தொடர்ந்து எத்தனை இடத்துல போர் வெடிக்கும்னு நமக்கு தெரியாது. வரும் காலங்கள்ல அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் தோழர். ஓகே ஓகே தோழர். அப்போ இது ஏதோ நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட் 1+1 அப்படின்னு இந்த ஈக்குவேஷன் போட முடியாது. அது 1+1 2ஆகவும் மாறலாம், 1+1 0ஆகவும் போகலாம் அப்படின்றதான் எனக்கு புரியுது இதுலேருந்து. பார்க்கலாம் எப்படி இது அடுத்த நிகழ்வுகள் எங்க நகருது, எதை நோக்கி நகருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ ட்ரம்ப்புக்கு கிட்டத்தட்ட ட்ரம்ப் ஆட்சியிலேருந்து போன பிறகு இத்தனை நாள் ஒரு நாள் கூட பேசினது இல்லையா ஜெலன்ஸ்கி. இப்போதான் நேற்று பேசியிருக்காரு. ஸோ அப்போ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரம்ப் ஜெயிச்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் இவங்களும் மீன் பண்றாங்கன்னு தெரியுது. பார்க்கலாம் வேற அடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. தோழர்களுக்கு மிக்க நன்றி. நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால ஐ திங்க் அந்த வீடியோ 4500 வியூஸ்க்கு மேல போயிருக்கு. ஸோ தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்டுகள் ரொம்ப உற்சாகத்தை கொடுத்துட்டு நிறைய பேர் பாராட்டி இருந்தீங்க. எல்லாருக்கும் மிக்க நன்றி தோழர். ஆமா தோழர்களே, நீங்க உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களோட பெட்ரோல் அப்படிதான் சொல்லணும். அதுதான் எங்களோட ஃபியூயல். நாங்க ஓடிட்டே இருக்கிறதுக்கு தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க. அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். உங்களுக்கும் நன்றி தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி.